ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான விரால் மீன் குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. தாளிப்பு முடிஞ்சோடனே நல்ல சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து போட்டு வதக்குங்க. ஓரளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கணும். கனமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு எதுவும் அடி பிடிக்காது. ஸோ கரெக்டாக வந்து மிக்சிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ கிளறிட்டே இருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் அதில் பாதி அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது குக்கிங் எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் மாங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மாங்காவை கட் பண்ணிவிட்டு புளி தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம். நான் 2 பாதி பாதியாக போட்டிருக்கேன். ஏன்னா மாங்காயில் புளிப்பு தண்ணியமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் மாங்காய் போட்டு புளி தண்ணியோட அளவை குறைச்சிருக்கேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த மிக்சர் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 கப் தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் விரால் மீன் போடுறேன். உங்களுக்கு எந்த மீன் இருக்குதோ நீங்கள் அந்த மீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பை 1 போட்டு வேக வைக்கிறேன். சிம்லேயே வச்சுருங்க. ஒரு துண்டு வெல்லம். இது வந்து டேஸ்ட்டு நல்லா கூட்டி கொடுக்கும். மீன் குழம்போ புளிக்குழம்போ அதை பொறுத்த வரைக்கும் மெயினாக உப்பு, புளி, காரம், கடைசியாக கொடுக்குற வெல்லம், இது எல்லாம் தான் வந்து அதோட டேஸ்ட்டு வந்து அதிகமாகி கொடுக்கும். இப்போது கரண்டியை போட்டு மீன் உடையாமல் லைட்டாக கிண்டி விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ விரால் மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.